ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால், சேது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த தமிழ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சேது என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், தான் மிரட்டும் போது தமிழ் பயந்துட்டே போவாங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்கு திரும்பி போகணும் என்ற எண்ணத்தில் தான் தமிழ் இருக்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் தமிழுக்கு கொஞ்சம் கூட அந்த வீட்டுக்கு திரும்பி போக விருப்பம் இல்லை. இருந்தாலுமே அவங்க தண்ட பாடம் தானமாக தான் இருந்தாங்க. தன்னுடைய படிப்பு தான் தனக்கு முக்கியம், வேறு எதுவும் தேவையில்லை என்ற மாதிரி தான் தமிழ் இருந்தாங்க. ஆனால் சேது விட்டு வைக்கலை. என்ன, நீ எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறியா? பதிலுக்கு நீயே எதிர்கட்சியில் நிற்கலாமே என்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி சொல்லும்போது தமிழ் என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், என்ன நீங்கள் இப்படி சொல்லும்போது அதுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது? எங்களை யார் கட்சியில் சேர்க்க போகிறாங்க? எனக்கு யார் ஓட் பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி நினச்சிட்டு பேசாமல் இருந்தால் இவங்க இப்படியே திமிராக பேசிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வேண்டிட்டு அவங்க நேர வீட்டுக்கு போகலை. இவங்க சொன்னதை கேட்டுட்டு நேரவே லக்ஷ்மியோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே லக்ஷ்மி இல்லை, அவங்கள்ட உதவி ஆட்கள் தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, யாரம்மா நீங்கள், ஏற்கனவே பார்த்த முகமாக இருக்குது என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம் நான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருந்தேன், ஆனால் நானாக வரலை, அவங்க கூப்பிட்டு தான் நான் வந்திருந்தேன், ஆனால் இப்போவோ நானாக வந்திருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியம்மா, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லக்ஷ்மி அம்மா நான் ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிற்கணுமென்று கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தேர்தலில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறமா தான் யோசித்தேன், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏன் விடுவான்? ஏன் நான் எனக்கு ஓட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா? சரி, நானுமே நல்லது பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி தேர்தலில் நின்றா தான் என்ன என்ற மாதிரி யோசித்தேன். என்ன போல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த தேர்தலில் நான் போட்டியாளராக நிற்கணுமென்று நிற்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் உங்களோட முடிவை இவ்வளவு சீக்கிரம் மாற்றுவீங்க என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இதை கேட்டால் லக்ஷ்மி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றிட்டு இருங்க வார அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா லக்ஷ்மிக்கு கால் பண்ணும்போது அவங்க சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழுக்கு அவங்க சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் வீட்டுக்கு போகலை, நேரம் இங்கே தான் வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருக்கிறீங்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் எலெக்ஷனில் நிற்கணுமென்று கேட்குறீங்க, யாரோடையாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வாரீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தமிழ் சிரிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா, நான் தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறேன் என்றாங்க. சரி என்று சொல்லி அவங்களுமே தண்ணி கொடுக்குறாங்க. குடித்ததுக்கப்புறமா தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை நான் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், சில பேருக்கு நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது தான் பிடிச்சிருக்க போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொல்கிறீங்க என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சேது என்ற ஒருத்தங்க அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க இல்லையா, வேட்பாளராக நிற்கிறாங்களே, ஆப்பிள் சின்னத்தில் நிற்கிறாங்களே, அவங்க தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க உங்களோட ஹஸ்பண்ட் ஆச்சே என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க, அவங்க தான் இப்போ எனக்கு பிரச்சனையாகவே இருக்குது. நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அவங்கள தேடி என்ன எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போறியா? அதுக்கு பதிலாக நீயே எனக்கு எதிராக போட்டியில் கலந்து கொள்ளலாமே, நீயே எலெக்ஷனில் நிற்கலாமே, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. சரி நின்று தான் பார்க்கலாம், நான் ஜெயிக்கிறேன்னா அவங்க ஜெயிக்கிறேனான்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும். மற்றவங்க எங்களை இளக்காரமாக நினைக்கும் போது உங்களை விட எங்களுக்குமே திறமை இருக்குது, எங்களுக்கு விருப்பம் இல்லாதபடியாக தான் பேசாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்மளோட திறமைண்டு நாங்கள் செய்து காட்டணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை 4 பேருக்கு நல்லது செய்யணுமெண்டு எனக்கு ஆசை இருக்குதான், ஆனால் நான் படித்து டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா அதை பண்ணலாமான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில பேருக்கு நான் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னமே நிறைய நல்லது பண்ணணுமெண்டு ஆசைப்பட்றாங்க போல இருக்குது, அதுக்கும் தாங்க இருக்கிற ஊரில் பண்ணணுமெண்டு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு பேசாமல் இருக்கணும், அதுதான் இந்த முடிவெடுத்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது லக்ஷ்மியோட கார் வருது. லக்ஷ்மி என்ன தமிழ், நான் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்ற மாதிரி சொல்கிறாங்க. நானுமே எதிர்பார்க்கல, இப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேன்ட்டு எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் பேசாமல் இருந்தாலும் ஒரு சில பேர் எங்களை பேசாமல் இருக்க விடமாட்டேன்றாங்க. நான் என்ற பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னோட சவால் விட்டாங்க. என்ன
எனக்கு எதிராக போட்டியில் நிற்க போறியா, நீயே வந்து வேட்பாளராக நிற்க வேண்டியதானே, அதுக்கு துப்பில்லை. இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு எனக்கு எதிராக பேசுகிறதுக்கு மட்டும் வாரியா, வெக்கமா இல்லையா உனக்கு, பணத்துக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறியே என்ற மாதிரி வந்து என்னை ஏசிட்டு போனாங்க. நான் உங்கள்கிட்டையும் பணம் வாங்கலை, எதிர்கட்சிகிட்டையும் பணம் வாங்கலை. ஆனால் இப்படியெல்லாம் பேசினதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு போக எனக்கு மனசு வரலை, அதுதான் நேராக ஆஃபீஸுக்கே வந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் இப்படியான நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா, உங்களுக்கு சாப்பிடாமல் இப்படி வந்து அலைஞ்சிட்டு இருந்தால் உடம்பு என்னாகும் யோசிச்சு பாருங்கள். முதல்ல சாப்பாடு தான் முக்கியம், முதல்ல உங்களை பார்க்கணும், உங்களோட குழந்தைய பார்க்கணும், அப்புறமா தான் இதை பார்க்கணும். இங்கே உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்கன்ட்டு லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்லை மேடம் எனக்கு எதுவும் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி தமிழுமே சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது வந்து லக்ஷ்மி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பாவம் இந்த பொண்ணு ரொம்ப படிக்கக்கூடிய பொண்ணு, படிப்பில் அக்கறை செலுத்துகிற பொண்ணு, அவங்களுக்கு சின்ன வயதிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்டுமே வந்து இவங்களோட கஷ்டத்தை உணராமல் இப்படியெல்லாம் அவங்கள வந்து மனசு நோகிற மாதிரி பேசுகிறாங்களே, என்ன மனசுங்கப்பா இவங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா லக்ஷ்மி அம்மாவுக்கு சொல்கிறாங்க, நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன், அது என்னென்ன மாதிரியான விஷயம்ன்றது எனக்கு தெரியாது, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ எங்கேயெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறியோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் கூடவே வருவேன். ஏன்னு சொன்னால் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த மாதிரியான நேரத்தில் நீ இப்படியெல்லாம் வெயில அலைகிறது அவ்வளவு நல்லதில்லை, நான் உன்னோட கூடவே வருவேன் சரியா. உனக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன உதவி தேவை என்று சொன்னாலும் நீ எனக்கு சொல்லலாம், என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் நீ எனக்கு சொல்லலாம், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இவங்களுக்கு சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது என்ற மாதிரியெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். ஏன்னு சொன்னால் இந்த எலெக்ஷனில் நீ நிற்கணுமெண்டு உன்னை விட ஆசைப்படுறது நான் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியாம்மா சரி நான் சொல்கிறேன்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க உட்கார்ந்துருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு சொன்னால் லக்ஷ்மி தான் வந்து திரும்பவுமே கால் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ் உன்னுடைய வீட்டுக்கு வரணுமெண்டே எனக்கு ஆசையாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ தானே மேடம் நான் அங்கே வந்துட்டு வந்தேன், இல்லை நான் நேராக வரணும், எப்படியும் நாளைக்கு நான் வருவேன்னு நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட உதவியாட்கள் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், லக்ஷ்மி அம்மா உங்களை பார்க்கணுமென்று சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே லக்ஷ்மியோட கார் வருது. யாரோட கார் வருது, நம்மளோட வீட்டுக்கு காரே வந்ததில்லை, யாரோட கார் இது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இது லக்ஷ்மி அம்மாவோட காரு, அவங்க உங்களோட வீட்டை பார்க்கணும், உன்னோட பேசணுமென்று ஆசைப்பட்டாங்க, அதுக்கும் உங்களோட வீட்டில் இருந்து தான் பேசணுமென்று ஆசைப்பட்டாங்க, அதனால தான் எங்கே இருக்குது வீடுன்னு கேட்டுட்டு எங்களை இங்கே வர சொல்லிட்டு அவங்களும் வராங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழோட வீட்டு நிலவரத்தை கேட்குறாங்க, தமிழுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை கேட்குறாங்க, என்ன பிரச்சனைக்காக அவங்கள சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்குறாங்க. தமிழை கேட்குறாங்க, என்ன பிரச்சனைக்காக நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்றதையும் கேட்குறாங்க. இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கேட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, பாரு உனக்கு படிப்பு கண்டிப்பாக வேணும், நீ படிப்பு கண்டிப்பாக முடிக்கணும், அதுக்காக இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுன்றதுக்காக நீ படிப்பை விட்டுடக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு வந்து சேவை செய்யணும், அதை நான் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ மற்றவங்களுக்கு நிறையவே உதவி செய்கிற ஒரு பொண்ணாக இருக்கிற, அப்படிப்பட்ட நீ கண்டிப்பாக டாக்டர் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேன் மேடம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவதாக எங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோமோ அந்த இடத்த சொல்கிறாங்க. அது வேறு எங்கேயுமே இல்லை, சேது எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அப்படி போகும்போது கூடவே லக்ஷ்மியும் போகிறாங்க. இப்படி போகிற விஷயம் வந்து ஏற்கனவே சேதுக்கு தெரியாது. சேது வந்து தன்னுடைய ஊரில் வந்து பிரச்சாரம் பண்ணலாமென்று ரெடி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து தமிழ் வராங்க. கூடவே வந்து அவங்களுக்கு உதவியாக வந்து லக்ஷ்மி அம்மாவே வராங்க. வந்ததை கண்டோன்னே சேது வந்து திகைச்சு போனாங்க. என்ன இது, நான் சுயேட்சை குழுவில் நின்று வின் பண்ணலாம்னு பார்த்தா இவளுக்கு சப்போர்ட்டாக இந்த லக்ஷ்மி அம்மா வாராங்களே, இவங்க பெரிய ஆளாச்சே, இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்களாச்சே, அப்படி ஒரு அமைப்பை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தமிழை ஜெயிக்க வச்சு தான் பார்ப்பாங்க, நாங்கள் விடக்கூடாது, கண்டிப்பாக வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தான் ஓட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னுட்டு அவங்க வந்து தங்களுக்கு ஓட் கிடைக்கணுன்றதுக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனால் தமிழும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னை போல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் என்ற மாதிரி வந்து சொல்லி தங்களோட கொள்கைகளை சொல்லி அவங்க வந்து
இந்த மாதிரி அவங்க தங்களோட கொள்கைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது கடைசியில் வந்து தேர்தல் நடக்குது. சேது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சும்மா ஏதாவது ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணிட்டா எல்லாரும் வந்து உனக்கு ஓட் பண்ணிடுவாங்களா? நீ அப்படி நினச்சிட்டு இருக்கிறியா? இங்கே பாரு, நீ எதிர்க்கட்சியில் போய் எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறேன்றோன்னே உன்னை வந்து தேர்தலை நிற்க சொல்லி சொன்னேன். நீ நிற்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிற்கிறதுக்கு உன்னிட்ட பணமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நின்றாலுமே உனக்கு யாரும் ஓட் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் தான் சொன்னேன். நீ வந்து நான் சொன்னோன்னே, ஓ, எனக்கு நிறைய பேர் ஓட் போடணுவங்க போல இருக்குது, நானுமே வந்து ஒரு கட்சியில் வந்து நிற்கலாமன்னு நினச்சி வந்து நின்றேன். இப்போ பாரு, தோத்து கொண்டு தான் போகிற, அவமானப்பட்டு தான் போகிற, இது உனக்கு தேவையா என்ற மாதிரி வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க. இப்படி பேசும்போது தமிழ் வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தேர்தல் நடந்தால் அதன் முடிவு வரும் வரையும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா நான் ஜெயிச்சேனான்றதை நீங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் வெட்டி பேசக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சேதுக்கு கோவம் வந்துடுது. என்ன, என்னுடைய ஊரில் வந்து நீ வந்து ஜெயிப்பியா? ஆர் அப்படி உனக்கு ஓட் பண்ண போகிறாங்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? சரி, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிற, இப்போ தான் இந்த முடிவு வரப்போகுது, அப்போ பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் சேது வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு பக்கம் தமிழ் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றதாக வந்து சேதுவை அறிவிக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க தான் இப்போ எண்ணி பார்த்ததில் வந்து இவங்க தான் வந்து கூட ஓட் வந்து எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்த ரவுண்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ் ஓட்டு அதிகமாக எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது வந்து தமிழ் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து சேதுவை விட 5000க்கு மேற்பட்ட ஓட் வந்து தமிழ் அதிகமாகவே எடுத்திருக்கிறாங்க. கடைசியில் வந்து தமிழ் ஜெயிக்க போகிறாங்களா அல்லது சேது ஜெயிக்க போகிறாங்களான்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.